23 செப்டம்பர் 1880 அமெரிக்காவில் டெனிசியில் அமைஞ்சிருக்க கெலாட்டன் சிட்டியில் நடந்த நிகழ்வை தான் பார்க்க போகிறோம். இவர் தான் மிஸ்டர் டேவிட் லாங். இவரோட ஒய்ஃப் மிஸ் எம்மா. இவங்களுக்கு சரா அண்ட் ஜார்ஜ்னு 2 பசங்க இருந்திருக்காங்க. சராக்கு 11 வயதாகிருக்கு, ஜார்ஜ்க்கு 8 வயதாகிருக்கு. மதிய நேரத்தில் தான் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. சரா அண்ட் ஜார்ஜ் வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இவங்க கூட மிஸ் எம்மாவும் பக்கத்தில் இருந்திருக்காங்க. மிஸ்டர் லாங் அவரோட குதிரையை மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஜட்ஜாக இருக்க ஆகஸ்ட் பெக் அண்ட் அவரோட பிரதர்ன்லாம் வராங்க. எல்லாரும் சந்தோஷமாக வெளியே நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்கப்போ மிஸ்டர் லாங் வீட்டுக்கு வரதை கவனிக்கிறாங்க. கம்மியான புல்வெளி இருக்கிற இடமா தான் இருக்குது. நிலத்தோட நடுப்பகுதிக்கு வந்ததும் மிஸ்டர் லாங் காற்றோட காற்றாக மறைஞ்சு போகிறத இவங்க எல்லாரும் அவங்க கண்ணால் பார்க்குறாங்க. இதை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. எப்படி நடந்துச்சு, என்ன ஆச்சுன்னு யாருக்குமே புரியலை. வேகமாக நிலத்தோட பகுதிக்கு போயிட்டு தேடி பார்க்குறாங்க. இவங்க கத்திட்டு இருக்க சவுண்டு கேட்டதும் அக்கம் பக்கம் இருக்கவங்களும் கூட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு தடயமும் கிடைக்கல. அங்கே இருக்க லோக்கல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த சம்பவத்தை பற்றி தெரிவிக்கிறாங்க. அவங்க தேடியும் அங்கே எதுவும் தென்படலை. இந்த நிகழ்வு நடந்து இப்படியே 1 வருடம் ஆகிடுது. மிஸ் எம்மா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டான ஆகஸ்ட் பெக் கிட்ட நிலத்தை தவிர வீடையும் பண்ணையையும் வித்துட சொல்லிடுறாங்க. கடைசியா இந்த வீடை விட்டு போறதுக்கு முன்னாடி சரா அண்ட் ஜார்ஜ் அந்த நிலப்பகுதிக்கு போயிட்டு, அப்பா நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு கத்துறாங்க. டேவிட் லாங் எப்படி மறைஞ்சு போனாருன்றதே ஒரு மர்மமா இருக்கு. அதையும் தாண்டி இங்க இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அதாவது அவர் மறைஞ்சு போனார் இல்லையா, அந்த இடத்துல 15 ஃபுட் டயாமீட்டரை சுத்தி வட்ட வடிவில் மஞ்சள் நிறத்துல புல்வெளி வளர்ற மாதிரி காணப்பட்டிருக்கு. 1881 இந்த விஷயம் எல்லாரோட கவனத்தையும் திருப்புற மாதிரி அமையுது. இந்த விஷயத்த மற்றவங்களாம் எப்படி கெஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒருவேளை இவர் வேற கோணத்துல இருந்து விழுந்திருப்பாரோ, அப்படி இல்லைன்னா இவரோட அணுக்கள் அதிகமான அளவில் உடையப்பட்டிருக்கும், அதனால இவர் மறைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் டேவிட் லாங் சூப்பர் நேச்சுரல் டிஸப்பியரன்ஸ் ஆனதை 2 புத்தகத்தில் வெளியிட்டிருப்பாங்க. ஹாரோல்ட் டி விக்கன்ஸ்ன்றவர் 1958 ஸ்ட்ரேஞ்ச் மிஸ்ட்ரீஸ் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ்னு ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. ஃப்ராங்க் எட்வர்ட்ஸ்ன்றவர் 1959 ஸ்ட்ரேஞ்சர் தன் சயின்ஸ்னு ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. ஆனால் மிஸ்டர் டேவிட் லாங்க்கு எக்ஸாக்டாக என்னதான் நடந்திருக்குன்னு குறிப்பிட தவறியதால் மக்கள் முன்னிலையில் இந்த 2 புத்தகமுமே தோத்து போகுது. ஜூலை 1953 ஃபேட்னு ஒரு அமெரிக்கன் மேகசின் வெளியிட்டிருப்பாங்க. இது ஸ்டூவர்ட் பல்மர் எழுதியிருப்பாரு. இதை தழுவிதான் விக்கன்ஸ் 1958 அப்புறம் எட்வர்ட் 1959 2 புத்தகங்கள் வெளியிட்டிருப்பாங்க. இந்த ஃபேட் மேகசின்ல ஸ்டூவர்ட் பால்மர்ன்றவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, மிஸ்டர் டேவிட் லாங்கோட ஃபேமிலிக்கு அடுத்ததா முழுக்க என்ன ஆச்சுன்ற விஷயத்த இதுல பதிவு பண்ணிருப்பாரு. இந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரியும்னு பார்க்க போறப்பதான் மிஸ்டர் டேவிட் லாங்கோட பொண்ணு சரா 1929 ஹவு லாஸ்ட் வாஸ் மை ஃபாதர் என்ற புத்தகத்தை வெளியிட்டிருப்பாங்க. 1931 இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு வயது 71. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த விட்னஸை 5 பேர் பார்க்கல, 3 பேர் தான் பார்த்ததா சொல்றாங்க. சரா அண்ட் ஜார்ஜ் டாய்ஸ்க்காக ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஸோ அவங்க பார்க்கவே இல்லை. மிஸ் எம்மா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டான ஜட்ஜ் ஆகஸ்ட் பெக், அவர் கூட வந்த பிரதர்-இன்-லா, இவங்க மட்டும்தான் அந்த நிகழ்வை பார்த்ததா சொல்றாங்க. மிஸ்டர் லாங்கோட வீட்டில் இருக்க ஹவுஸ் கீப்பர்ஸ் எல்லாருமே அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க. இப்போ சரா, ஜார்ஜ் அண்ட் மிஸ் எம்மா கூட கியூரின்ற ஒரு ஹவுஸ் கீப்பர் மட்டும் உறுதுணையா இருந்திருக்காங்க. 1881 எதர்ச்சியா சரா அந்த நிலப்பகுதிக்கு போய் பாக்குறாங்க. அப்போ மிஸ்டர் டேவிட் லாங்கோட குரல் காற்றோட காற்றா கேட்டிருக்கு. ஆனா இவங்களுக்கு எதுவுமே புரியல. மிஸ்டர் லாங் மறைஞ்சு போன இடம் வட்டமா எல்லோ கலர்ல கிராஸ்லாம் தென்பட்டுச்சுன்னு சொன்ன இல்லையா, அங்க ஜார்ஜ் என்ன பண்றான்னா கிரிக்கெட் இன்செக்டை தூக்கி உள்ள போட்டுடுறான். அந்த பூச்சி வட்டத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தேட ஆரம்பிச்சிருக்கு. சராவும் ஜார்ஜும் இதை பத்தி ஹவுஸ் கீப்பர் கியூரி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பிரார்த்தனை பண்ணிப்போம், ஆனா தப்பி தவறி மறந்து கூட நீங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த நிலப்பகுதிக்கு போயிடவே கூடாதுன்னு சொல்றாங்க. 1880 மிஸ்டர் லாங் மறைஞ்சு போயிருப்பாரு. இடைப்பட்ட 1 வருட காலம் 1881 இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் இவங்க வீடு காலி செஞ்சுட்டு அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மிஸ் எம்மாவும் இறந்து போயிடுறாங்க. சராக்கு எப்படியாவது அவங்க அப்பாவுக்கு என்னதான் நேர்ந்துச்சு, எதனால அவர் அப்படி மறைஞ்சு போனாருன்றதை யோசிச்சுட்டே இருக்காங்க. இதுக்கு அடுத்த கட்டமா ஆவிகள் கிட்ட பேசி ஏன் இதை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இவங்களுக்கு தோணிருக்கு.
அப்படி பேசுகிறப்போ அவங்களுக்கு பெரிதான அளவில் எந்த ஒரு மீடியமுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. கடைசியாக ஒரு ட்ரை கொடுக்குறாங்க. அப்போது நானும் உங்கள் அப்பாவை தேடிக்கிட்டு தான் இருக்கேன், எங்கே இருக்காரு, எதை பற்றியும் எதுவும் தெரியல, நீயும் பேசாமல் எங்கள் கூட வந்துடுறேன் அப்படின்ற மெசேஜை பார்த்ததும் இவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனால் இந்த மெசேஜ் அவங்க அம்மா கிட்டேருந்து வரலன்றது மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஏதோ ஒரு நெகட்டிவ் மீடியம் தான் அதை சென்ட் பண்ணியிருக்கிறதா அவங்க நம்புகிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் பேசி பார்க்கலாமான்னு யோசிக்கிறாங்க. மார்னிங் 10 மணி ஆகஸ்ட் 1929 என்ன நடக்குதுன்னா, டுகெதர் நவ் அண்ட் ஃபார் எவர் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் காட் பிளஸ் யூன்னு அந்த வார்த்தைகள் தானா நகர்ந்து பேப்பர்ல எழுதியிருக்கு. சரா இதை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரா குட்டி வயசாக இருக்கிறப்போ அவங்க அப்பா அவங்களுக்கு ஒரு புக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அந்த புக்கை போயிட்டு ஓப்பன் செஞ்சு பார்க்குறாங்க. அந்த புக்கில் ஒரு மெசேஜ் இருக்குது. இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது இல்லையா அந்த ஆவிகள் கிட்ட பேசுகிறப்போ, அந்த மெசேஜும் அந்த புக்கில் இருக்க மெசேஜும் டுகெதர் நவ் அண்ட் ஃபார் எவர் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் காட் பிளஸ் யூன்ற மெசேஜ் ஒன்றாவே இருக்குது. அதுவும் ஒரே கையெழுத்தில் இருந்திருக்கு. இப்போ கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே ஒரு ட்விஸ்ட். உங்ககிட்ட ஒரு 3 புத்தகம் சொல்லியிருப்பாங்க இல்லையா இந்த நிகழ்வை பற்றி வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 எழுத்தாளர்களுமே வேற யாருமே இல்லை, இது எல்லாமே ஸ்டூவர்ட் பால்மர் பண்ண வேலை தான். இது 3 புத்தகத்தில் இருக்க கையெழுத்து அவரோடது தான். அந்த ஆவி கிட்ட பேசுகிறப்போ ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் இருந்த கையெழுத்து, அப்புறம் இந்த புத்தகத்தில் இருந்த கையெழுத்து, இது எல்லாமே இவர் பண்ண வேலையாக தான் இருக்கும். ஆமாம், இந்த ஆள் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்தாரு அப்படின்னா, மக்கள் இது ஒரு உண்மை நிகழ்வாக நடந்திருக்கு போல, இப்படிலாம் இருந்திருக்குன்னு சொல்லி பேசணுன்றதுக்கு இந்த கதையை ஃபுல்லாவே அந்த மனுஷன் உருவாக்கியிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் எனக்கு கழுவி ஊற்றலாம், என்னடா அது இதுக்கா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தாயை மன்னிச்சுக்கோங்க. எங்களுக்கும் இந்த நிகழ்வுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. வியூவர்ஸ் அனைவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். செப்டம்பர் 23 அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணுறப்ப இந்த ஸ்டோரி அப்படியே கண்ணில் பட்டுச்சு. சரி என்னதான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படிக்க சரி என்னடா அப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்துட்டே லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் பார்த்தா இப்படி முடிச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது, எனக்கும் அந்த ஏமாற்றம் தான் மிஞ்சியது இருந்துச்சு. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இது மாதிரிலாம் படித்து பார்க்குறப்போ நான் கூட ஏதோ சீரியஸாக இருக்குன்னு உள்ளே போனால் கடைசியில் இது மாதிரி ஒரு கதை நம்மளே டம்மி பாபாவாக ஆக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது. எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அடுத்த வீடியோவில் நிஜமாவே நடந்த ஒரு மிஸ்ட்ரி பற்றி தான் பேச போகிறோம். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நாங்களா சேர்ந்த கூட்டம்.